ஒரு தூய்மையான உள்ள தூய்மையான ஒரு அரசியல் அவங்க பண்ணவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். விஜய் சார்ந்தவங்க அத்தனை பேருமே வந்து என்னென்னா ஒரு கிரிமினல்கள் பண்ணக்கூடிய அந்த அரசியல் தான் அவனுங்க பண்ணானுங்க. அது நிறைய நம்ம பார்த்தோம். இந்த எக்ஸிட் போலில் வந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, டிவிக்கு ஆட்சி கிடையாது. ஸோ நீ அப்போ டிவிக்கு ஆட்சினா நீங்கள் நம்புனீங்களான்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. நான் நம்பவே இல்லை. எந்த நாளும் நான் நம்பவே இல்லை. 1 கோடி வாக்கு பெற்றாலும் சரி, 1.5 கோடி வாக்குகள் பெற்றாலும் விஜய் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த சீட்டு கன்வர்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நீங்களாக ஒரு கூட்டத்தை கூட்டி தூத்துக்குடியில் நான் என் கூட்டத்தை பாரு, அங்கே என் கூட்டத்தை பாரு, இங்கே என் கூட்டத்தை பாரு, நீங்கள் வந்து ஹைப் கிரியேட் பண்ணால் அதனால் ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. இப்போ என்ன நடந்தது நீங்களே பாருங்கள். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி போட்டணும். அன்றைக்கி யோசனை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பங்களில் வந்து இந்த செய்தி எப்படிலாம் பேசப்படும் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த வேலைலாம் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லக்கூடியதை முழுமையாக வந்து நீங்கள் வந்து நம்பணும், அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் சரி. இனிமேல் என்ன பேசியாக போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் போயிட்டு 6 மணிக்கு உள்ளே பூந்துக்கிட்டீங்க. பிரச்சாரம் பண்ணி வந்து மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய நேரத்திலலாம் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு படுத்துக்கிட்டீங்க, மல்லாந்துட்டீங்க. இப்போ கோயிலுக்குள்ளே சுற்றுறீங்க. வேலைக்கு ஆகுமாடா? கடவுளே ஏமாற்றுவீங்களா நீங்கள்? என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். எல்லோரும் எக்ஸிட் போல் பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த எக்ஸிட் போல் வந்து நமக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவை சொல்லுது அப்படின்றத நம்ம வந்து இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இது எனக்கு பொதுவாகவே இந்த எக்ஸிட் போலில் வந்து பெரிய எனக்கு நம்பிக்கை இல்லை. உண்மைக்கு நெருக்கமாக இருந்ததுன்னா அதை நான் ஓரளவுக்கு நம்புவேன். சரி, நம்ம கணிப்போடு சேர்ந்து இது வந்து ஒத்து போகுதுன்னும் போது அதை நம்ம வந்து ஏன்னா எனக்கு ஒரு கணிப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்குது. களத்தில் நம்ம வந்து போய் பார்க்குறோம். அந்த பார்வையின் அடிப்படையில் நம்ம வந்து ஒரு யூகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி இந்த களம் வந்து இப்படி இருக்கும்போது யார் வெற்றி பெறுவாங்க, யார் 2வது பெறுவாங்க, யார் 3வது போவாங்க, இப்படி நம்ம வந்து கணிக்க முடியும். அந்த வகையில் நான் வந்து ஒரு 3 அல்லது வந்து 4 தொகுதிகளோட சொல்ல முடியும். நான் வந்து களத்திலே நான் நேரில் போய் பார்த்தேன். அந்த 4 தொகுதியிலுமே எனக்கு வந்து பரவலாக தெரிய வந்தது எனக்கு கேட்டிங்கன்னா வந்து திமுக தான், 2வது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிமுக, 3வது வந்து தாவேக்கான்ற அந்த கணிப்பு எனக்கு தெரிஞ்சது. இதில் நாம் தமிழர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாக்குகளை அவங்க தக்க வச்சுப்பாங்கன்றதை நான் கணித்தேன். என்னுடைய கணிப்பு கிட்டத்தட்ட வந்து உண்மைக்கு நெருக்கமாக தான் வந்திருக்கு. இப்போது எனக்கு வந்து என்னென்னா, விஜய் செய்த வந்து கடந்த கால இந்த அரசியல் என்ன சொல்கிறது, அந்த அரசியல்னு கூட சொல்ல முடியாது. அவங்க அரசியலே பண்ணலை. அரசியல் பண்ணியிருந்தால் வந்து உண்மையிலே வந்து அவங்க பண்ண அரசியல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து குறுக்கு புத்தியோடு பண்ண ஒரு சூழ்ச்சி அரசியல் தான் அவங்க பண்ணாங்களே தவிர ஒரு தூய்மையான உள்ள தூய்மையான ஒரு அரசியல் அவங்க பண்ணவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். விஜய் சார்ந்தவங்க அத்தனை பேருமே வந்து என்னென்னா ஒரு கிரிமினல்கள் பண்ணக்கூடிய அந்த அரசியல் தான் அவங்க பண்ணானுங்க. அது நிறைய நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் உருண்டாலும் பெறனா ஒட்டுறதான் ஒட்டுன்னு கேட்டால் இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட்டு தான் நான் வந்து இந்த எக்ஸிட் போலில் நான் பார்க்குறேன். இந்த எக்ஸிட் போலில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். இது மிகைப்படுத்தி சொல்லப்பட்டதா வந்து பல பேர் பார்க்கலாம். என்னை பொறுத்த நான் மிகைப்படுத்தி சொல்லப்பட்டதாக நான் பார்க்கல. உண்மைக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதாவது என்னென்னா, சொல்லப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 150 160 சீட்டுகள் வந்து திமுக வந்து பெறும்னா அதை 155 சுருக்கி சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 சீட்டுக்கு மேலே பெறுவாங்கன்னு போது பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் குறைவாக சொல்லியிருக்கிறாங்க. டிவிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சீட்டு பெறுன்ற இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க 12 சீட்டு 15 சீட்டு பெறும், ஏன் 20 சீட்டு பெறும்லாம் சொல்லியிருக்காங்க. இதோ இப்படி தான் இருக்குது. அதாவது உண்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைவாக சொல்லப்பட்டிருக்குன்றது தான் நான் பார்க்குறேன். உண்மைன்றதோட கேட்டால் நான் யூகம் பண்ணது, நான் உண்மைன்னு எதை நான் நம்புகிறேனோ அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து குறைவாக தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆனால் எண்ணி முடிக்கட்டும், அது வந்து கடைசியாக தீர்ப்பு. ஆக ஒரு விஷயம் டிக்ளேர் ஆகிடுச்சு. இந்த மேட்ரு இந்த எக்ஸிட் போலில் வந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, டிவிக்கு ஆட்சி கிடையாது. ஸோ நீ அப்போ டிவிக்கு ஆட்சினா நீங்கள் நம்புனீங்களான்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. நான் நம்பவே இல்லை. எந்த நாளும் நான் நம்பவே இல்லை. சில பேர் ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி பேசுனாங்க. நான் கடைசி வரைக்கும் உறுதியாகவே நின்னேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து வாய்ப்பு இல்லை. விஜய் வாய்ப்பு இல்லைன்னு எதுக்காக நான் சொன்னேன் கேட்டால் வந்து நமக்கு வந்து விஜய் வந்து எதிரி,
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவருக்கு அகைன்ஸ்டாக தான் சொல்லணுன்ற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. என்னுடைய கணிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சிக்கு வந்து அதிகாரம் இருக்குது, அதாண்டி பணபலம் இருக்குது, பணப்பட்டுவாடா செய்யக்கூடிய அந்த நுணுக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா களத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களை எப்படி சந்திக்கணும், எப்படி வாக்குகளை பெறணுன்ற உத்தியெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே பாடம் எடுக்க முடியாது. அகில இந்திய அளவில் வந்து கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான் பாடம் கற்கணும். இதுதான் உண்மை. அப்போ நான் ஏற்கனவே பலமுறை பாருங்கள், திமுக போன்ற கட்சிகளை எதிர்த்து களமாடணும்னு சொன்னால் 7 அறிவு வேணும்னு சொன்னேன். அதை மீண்டும் கூட நான் பதிவு பண்ணுறேன். இது ஏதோ இந்த எக்ஸிட் போலில் வந்து ரிசல்ட் வந்துச்சுன்றதுக்காக நான் சொல்ல. அவங்க தோல்வியே விட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த கட்சி எழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெற்றியும் தோல்வியும் சமமாக ஒரு கட்சி பெற்று இருக்குதுன்னா அது நிச்சயமாக அது வந்து பார்த்திங்கன்னா அது திமுக தான். அது நம்ம கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் தான் பார்த்திங்கன்னா 70 ஆண்டு கட்சி 50 ஆண்டு கட்சின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துங்க, 70 ஆண்டு கட்சி 50 ஆண்டு கட்சினா வந்து அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். அண்ணா தொடங்கி அதுக்கப்புறம் வந்து கலைஞர்கிட்ட கைமாறினத்துக்குள்ள அந்த இடைவெளி தான் அந்த வருஷங்களே. அப்படி இருக்கும்போது 2 கட்சியிலுமே வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் வாய்ந்த கட்சி. அதில் குறிப்பாக திமுகன்ற கட்சி வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவில் பல கட்சிகள் வந்து பாடம் கற்க வேண்டிய ஒரு இடத்துல தான் வந்து திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதிர்ச்சியோட வந்து என்ன சொல்கிறது இருக்கிற கட்சிகள்லேயே அதிக அனுபவம் பெற்ற கட்சியாக வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி வந்து 2 வருஷத்தில் கட்சியை தொடங்கி என்ன தான் வியூகங்களை நீங்கள் மாற்றி அப்படி இப்படி நீங்கள் பண்ணி வந்து என்னதான் சீன் ஓட்டினாலும் ஒட்டுவாங்களா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இங்கே பல பேர் வந்து ஊடகவியலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி ஒரு நாள் அப்படி ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அப்படி பேசுனாங்க. ஆனால் வந்து உண்மை என்ன, உறுதியான வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு தகவல் கேட்டால் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், அவ்வளோதான். இப்போ திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கணுன்னாங்க. அதுக்கான ஸ்கோப் இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிமுக கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க செலவு பண்ண, அதாவது திமுக தரப்பில் வந்து செலவிடப்பட்ட பணங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தரப்பில் வந்து பணம் செலவு பண்ணலை. அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட விட்டுட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தலைமை மொத்தமே வந்து கண்காணிக்கிற இடத்துல ஒரு தொகுதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைமை கண்காணிக்கிற இடத்துல இருக்குது. எவ்வளோ வேட்பாளர் செலவு பண்ணுறாங்க, எப்படி வந்து அங்கே வந்து வாக்குகளை பெறுறாங்க, எப்படி வந்து திமுகங்கிற மாதிரி வந்து தேர்தல் பணி வேறு யாரும் செய்யவே முடியாது. அப்போ இதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு திடீர்னு ஒரு 2-3 நாட்களாக ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆச்சரியமான ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவிக்கே தான் வந்து ஆட்சி அமைக்க போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த போலிங் இன்க்ரீஸ் ஆனதை வச்சு ஒரு பிளைண்டாக வந்து ஒரு கணக்கு போட்டாங்க இவங்க. அந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கற்பனை உலகத்தில் இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பெரும்பான்மை வந்து வாக்கு வந்து பதிவானதுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாக்களிச்சுருவாங்க, நம்ம தான் ஒரு 35% பெற போகிறோம்னு சொல்லிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உறுதியாக சொன்னேன், 1 கோடி வாக்குகள் பெற்றால் கூட டிவிக்கு ஆட்சி அமைக்க முடியாது. காரணம் என்னென்னு கேட்டால், மீதி வந்து பார்த்திங்கன்னா 3,85,00,000 வாக்குகள் வந்து இருக்குது. அப்போ அந்த வாக்குகள் யார் பெறுவாங்க? அதை 2 சரிசமமாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 வாக்கு பிரித்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு 35,00,000 வாக்குகள் வந்து கூடுதல் யார் பெறுறாங்களோ அவங்க தானே ஆட்சி அமைக்க முடியும். அப்போ டிவிக்கு எப்படி ஆட்சி அமைக்க முடியும் இல்லையா? அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் ஷேர் பண்ணி 1,50,00,000 1 கோடி வாக்குகள் பெற்றாலும் 3,85,00,000 வாக்குகள் வந்து இப்போ வந்து பெறக்கூடிய கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு 1,50,00,000 கோடி வாக்குகள், இன்னொரு கட்சிக்கு 1,50,00,000 கோடி வாக்குகள் பெற்றால் கூட அங்கே 35,00,000 வாக்குகள் உபரியாக இருக்குது. அந்த வாக்கு யார் வந்து பெறுவாங்களோ அவங்க தானே ஆட்சி அமைக்க முடியும். அப்போ வந்து 1 கோடி வாக்கு பெற்றாலும் சரி, 1,50,00,000 கோடி வாக்குகள் பெற்றாலும் விஜய் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த சீட்டு கன்வர்ஷன் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 30% வாங்கினா தான் சீட்டு கன்வர்ஷன். இப்போ சீட்டு கன்வர்ஷன் எப்படி ஆகும்? நீங்கள் 15% வாங்கிடுங்க, 18% வாங்கிடுங்க, 20% வாங்கிடுங்க. அப்போது கூட்டணி கணக்கு இருந்திருந்தால் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நிற்கணும்னு முடிவெடுக்கும் போதே விஜய் தோல்வி உறுதியாயிடுச்சு. கூட்டணிக்கு யாருமே வரல, தனித்து போட்டின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆட்சி அமைக்கிற அந்த இடத்த வந்து விஜய் இழந்துட்டார். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நீங்களாக ஒரு கூட்டத்தை கூட்டி தூத்துக்குடியில் நான் என் கூட்டத்தை பாரு, அங்கே என் கூட்டத்தை பாரு, இங்கே என் கூட்டத்தை பாரு, நீங்கள் வந்து ஹைப் கிரியேட் பண்ணால் அதனால் ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. இப்போ என்ன நடந்தது நீங்களே பாருங்கள். இதுக்கு மேலே வந்து இயற்கையோட நியதின்னு ஒன்று இருக்குது. இங்கே யாருடைய கண்ணீரும் வீண் போகாது, சங்கீதா கண்ணீரும் வீண் போகலை. இதுதான் உண்மை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம அதை பேசக்கூடாது, இருந்தாலும் நான் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் வந்து உருண்டாலும் பிறண்டாலும் நீங்கள் செய்த வினைகள் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விடையாக கிடச்சிருக்கு. நீங்கள் தனி விமானத்தில் வந்து நடிகையோட பயணம் பண்ணுறது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி போட்டு அன்றைக்கி யோசனை பண்ணிடணும். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பங்களில் வந்து இந்த செய்தி எப்படிலாம் பேசப்படும்
அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த வேலைலாம் செஞ்சுருக்க மாட்டீங்க. இப்போ அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து பெரிய எதிரொலிக்கலைன்னு. இதெல்லாம் எதிரொலித்து தான் இந்த வாக்கு சதவீதன்றதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிகேக்கு வந்து சரிஞ்சதுக்கு காரணமே. இல்லைனா இன்னும் கூடுதலாக கூட வந்து வாக்குகள் பெற்றிருக்கலாம். இல்லை கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய வந்து இந்த 5 எம்எல்ஏக்கள்ன்றது 7 எம்எல்ஏ இருக்கலாம், 8 ஆயிருக்கலாம், 10 ஆயிருக்கலாம், 12 ஆயிருக்கலாம், 15 ஆயிருக்கலாம். ஆனால் காரணம் என்ன? முழுக்க இந்த தோல்விக்கு காரணம் விஜய் தான். அதே சமயத்தில் ஊடகங்களை ஒரு அளவுக்கு தான் நீங்கள் நம்பணும். டிவிகே தரப்புக்கு நான் சொல்கிறது தான், ஊடகங்களை நீங்கள் நம்பி மோசம் போனீங்க. இதான் ஒன்று. ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தானே. நீங்கள் பணம் கொடுத்துறீங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஹைப் க்ரியேட் பண்ணுறான். இன்றைக்கி அதே ஊடகம் தான் போடுறான் எக்ஸிட் போடல இதுதான் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உண்மை. அதனால் முதல்ல விஜய் செய்யக்கூடியதே என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சரியான நபரில் கூட வச்சுக்கணும். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லக்கூடியதை முழுமையாக வந்து நீங்கள் வந்து நம்பணும், அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் சரி. இனிமேல் என்ன பேசியாக போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், மீண்டும் திமுக அதிமுக இவங்களுடைய ஆட்சி தான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பருத்திமூட குடோன்லேயே இருந்திருக்கலாமே. அதுக்கு விஜய் வந்து இப்போ சாதிச்சது என்ன? நீங்கள் வந்து பார்த்தா 30,000 வாக்குகள் ஜெயிக்கக்கூடியவரை வந்து ஒரு 10,000 வாக்குகள் ஜெயிக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க, 5,000 வாக்குகளை ஜெயிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறீங்க. அவ்வளோதானே. இப்படியும் மீண்டும் அதே நெரேட்டிவ் தானே செட் ஆகிடுச்சு. இப்போது திமுக அதிமுக. இப்போ நீங்கள் விஜய் சாதிச்சது என்ன? ஒன்றுமே கிடையாது. இப்போ சிரஞ்சீவி வாங்கின மாதிரி ஒரு 17 எம்எல்ஏ வந்தால் கூட அதனால் ஒன்றும் பலன் கிடையாது. விஜய் முதலமைச்சர் கிடையாது, அவ்வளோதான். அது கனவாகவே போயிடுச்சு, அவ்வளோதான். ஃபினிஷ், கதம் அவ்வளோதான். இதில் ஒன்றுமே சொல்கிறதுக்கே கிடையாது. இது எதிர்பார்த்தது, நான் எதிர்பார்த்தேன். இதில் வேறு ஒரு பெரிய பில்டப்பு, இதில் வேறு வந்து வாட்ஸ்அப்பில் போடுறது. இவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆன பிறகு உங்கள் நிலமை பாரு, என்ன நடக்க போகுது பாரு, அப்படி பாரு இப்படி பாரு. உங்கள் தலைவரை தான் நீங்கள் இப்போ பாதுகாத்துக்கணும். ஏன்னா 6 மணிக்கு மேலே இன்னும் ஓவர் ஆகிட போகிறாருன்றது தான். அதுதான் இங்கே எல்லாருக்கும் கவலையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு விபூதி அடிச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போனால் ஜெயிச்சுடுவீங்களாடா? இத்தனை நாள் எப்படா இருந்தீங்க? பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் போயிட்டு 6 மணிக்கு உள்ளே பூந்துக்கிட்டீங்க. பிரச்சாரம் பண்ணி வந்து மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய நேரத்திலலாம் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு படுத்துக்கிட்டீங்க, மல்லாந்துட்டீங்க. இப்போ கோயிலுக்குள்ளே சுற்றுறீங்க. வேலைக்கு ஆகுமாடா? கடவுளே ஏமாற்றுவீங்களா நீங்கள்? எப்போ உழைக்கணுமோ அப்போ தான். உழைப்பு தானே தெய்வம், உழைப்பு தான் தெய்வம். உழைக்க வேண்டிய நேரத்தில் விட்டுட்டு அப்புறம் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கோயிலாக சுற்றினா வந்து சாய்பாபா வந்து ஓட்டு போடுவார், சாய்பாபா வந்து எண்ணுவார். அங்கே நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. சாய்பாபா இப்போ நம்பி நீங்கள் வந்து சீரடி போயிட்டீங்கன்னா வந்து சாய்பாபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணி வந்து விஜய் நீ சிஎம் ஆகிருப்பானுவாரா? நான் கேட்குறேன். இல்லை நீங்கள் கோயிலில் போய் முட்டி போட்டிங்கன்னா வந்து ஜீசஸ் அப்பா நீ இவர் முட்டி போட்டார்ப்பா, இவரை வந்து சிஎம் ஆக்கிருப்பானுவாரா ஜீசஸு? சொல்லுங்கள். இல்லை முருகர் வந்து என்ன செய்வார்? பாப்பா விஜய் நான் வந்து பாக்ஸுக்குள்ளே போயிடுறேன், இவிஎம் மிஷினுக்குள்ளே போய் நான் எல்லாத்தையும் மாற்றிடுறேன்னு சொல்லுவாரா? இப்போ புரியுதுங்களா? கடவுளை நம்பணும்டா ஒரு அளவுக்கு தான். நீங்கள் பண்ணுற அத்தனை அயோக்கியத்தனத்துக்கு நீங்கள் கடவுளை துணைக்கு இழுத்துப்பீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், துணையை வந்து சாட்சியாக இழுத்துப்பீங்களா? உழைக்கணும். முதல்ல உழைச்சா அதுக்கு பலன் கிடைக்கும். நீ எவ்வளோ உழைச்சியா அவ்வளோ பலன் கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். சிம்பிள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. நீ எவ்வளோ உழைச்சிருக்கிறியோ அவ்வளோ ரிசல்ட் கிடச்சிருக்கு. 70 வயசில் மாங்குன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. எடப்பாடியும் வந்து முக ஸ்டாலினும் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ண? 6 மணிக்கு சமைச்ச போன மாதிரி வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிட்ட. சரி, இதெல்லாம் பேசுகிறது எப்போ? தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு பேசணும். இப்போ பேசணும்னு நினைக்கிறேன். தேர்தல் வந்த பிறகு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.